ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சப்பாத்திக்கு செட் ஆகிற மாதிரி சூப்பராக பீன்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் எள்ளு, 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அரை மூடி துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது கொஞ்சமாக கசகசா சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து எண்ணெயிலே வேகிற அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 3 பெரிய தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சு வச்சுருக்க காய், அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.